தாம்பரம் மாநகர காவல்துறையினர் பாராட்டுக்கள். எப்போதுமே காவல்துறையினர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க செய்யக்கூடிய நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படும். ஆனால் அவங்க செய்யக்கூடிய பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக பேசப்படுறதே கிடையாது. அப்படி ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தாம்பரம் மாநகர காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே இதெல்லாம் தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள், துரை வைகோ அவர்கள், இந்த பக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சுக்களும், நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப காட்டமான சில பதில்களை கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறதும், சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் புரியுது, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். யார் யார் கல்லூரிக்கு போகலை, கல்லூரியில் யார் அவங்களுடைய அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க, வாங்க வந்து உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை இங்கே வைங்க. எந்த கல்லூரிக்கு நீங்கள் சேரணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கல்லூரியில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான அந்த கோர்ஸ் எடுத்து காவல்துறை சார்பாக உங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத சத்தியமாக என்னால் நம்ப முடியலை. அப்படி ஒரு செய்தி நம்ம ஊடகத்தில் வாசிக்கும்போது அற்புதம் ஐயா, இதுதானையா மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது தாம்பரம் மாநகர காவல்துறையினர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதை செய்த காவல்துறையினராக இருக்கட்டும், இல்லை இதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமான நபர்களுக்கு நன்றிகள். ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் அது மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற உத்வேகம், அதுவும் காவல்துறையினர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாதாரணமாக நாங்கள்லாம் எப்படி காவல்துறை அதிகாரிகளை பார்ப்போம், போலீஸ்யா, பவர்யா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜாபுக்கு வந்திருப்பாங்க, அரசியல்வாதிகள் அவங்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமான ப்ரெஷர் அப்படிங்கிறது காவல்துறையினருக்கு இருக்கும். அது எல்லாராலையும் புரிஞ்சுக்கிட முடியும். காவல்துறையினர் உண்மையிலேயே கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், அவங்களுடைய ஜாபினுடைய ப்ரெஷர், இது எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தவறானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான சித்தரிப்பு நம்முடைய சோஷியல் மீடியாவிலிருந்து நம்முடைய படங்கள் வர இருக்கத்தான் செய்யுது. ஆனாலுமே அங்கேருந்து இந்த மாதிரியான நல்ல செய்திகள் வரும்போது பாருங்க இந்த காவல்துறை அதிகாரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி இந்த செய்தியை நம்ம எல்லா காவல்துறையினருக்கும், எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் பகிரலாம். நிச்சயமாக இதே மாதிரியான மாற்றம் காவல்துறை அதிகாரிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஊரில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எல்லாருடைய நண்பனாக காவல்துறை அதிகாரிகள் மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பாக மாணவ சமுதாயம். ஏன்னா அந்த மாணவ சமுதாயம் இந்த +2க்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறி போயிடலாம். இப்போல்லாம் பயமாக இருக்குது. போதைப் பொருள் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே இருக்குது. இங்கே பலவிதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் அப்படிங்கிறது வீசப்படுகின்றன மாணவ சமுதாயத்தின் மீது. ஏகப்பட்ட இடத்துல பல பிரிவினைகள் பேசப்படுகிறது. அதற்கு மத்தியில் இந்த மாதிரியான நல்ல செய்தியும் நாம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இது எந்த மாதிரியான நம்பிக்கையை நமக்கு தரப்போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. டாஸ்மாக் திருவள்ளூரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டாஸ்மாக் கடை மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படுவதற்கு 2 தினங்களாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல டாஸ்மாக் வேண்டாம், ஆல்ரெடி எங்களுடைய குடும்பம் எல்லாமே நடுத்தருவில் நிற்கு டாஸ்மாக்கால தான், நீங்கள் இங்கே மறுபடியும் ஒரு கடையை திறந்தீங்கன்னா ஐயா எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் அந்த போராட்டத்தை எல்லாமே மட்டுப்படுத்தி வித் காவல்துறையினருடைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து இன்றைக்கி அந்த டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இங்கே நாம் பார்க்க வேண்டிய செய்தி தான். முதல்ல பார்த்தது என்டையர் பாசிட்டிவான செய்தி. இப்போ நம்ம பார்ப்பது எந்த ப்ரெஷரில் காவல்துறை அதிகாரிகள் அந்த கடைக்கு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. டாஸ்மாக் கடைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு மக்கள் போராட்டம் இருந்தது அப்படின்னா அங்கே மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக ஒரு அரசியல் கட்சியும் இல்லாமல் போயிட்டாங்களா? அந்த இடத்துலையும் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலர் இருந்திருப்பார், அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க இந்த மக்களுக்காக குரல் கொடுக்காமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம மனசில் இருந்துச்சு. இந்த செய்தியை கேட்கும்போது இப்படிலாமா நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிச்சிங்கன்னா தட்டிக்கோங்க கையை. நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். அடுத்ததா சீமான் அவர்களுடைய சில கேள்வி. 3 வருஷமாக நிதி ஆயோக்குக்கு போக மாட்டேன்னு சொன்னவர் இப்போ நிதி ஆயோக்கு போயிருக்கார் அப்படின்னா மோடி ஈடி வந்தோடனே மோடியை பார்க்க ஓடுறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள். திமுக அதிமுக என்ன வேறுபாடு, அவங்களுக்குள்ள என்ன கொள்கை வேற்றுப்பாடு இருக்குது? ஊழல்னு சொல்கிறாங்க, நல்லபடியான அரசியல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் மாற்றி அதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ 2 பேருமே ஒரே மாதிரியான அரசியலை தானே செய்கிறீங்க. இதில் மாற்றம் அப்படிங்கிறது என்ன?
திமுகவுக்கு பிறகு அதிமுக, அதிமுகவுக்கு பிறகு திமுக. இது இல்லை மாற்றம். கொள்கையிலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கோட்பாடுகளும் சரி, என்டையர் டிஃப்ரெண்டாக யார் மக்களுக்கு தேவையான கொள்கையை கொடுக்கிறார்களோ, யார் யார் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறார்களோ அதுதான் உண்மையான மாற்று அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி ரொம்பவே வைரலான ஒரு பேட்டியாக மாறி நிற்கிறது. ஸோ இந்த இடத்துல மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில், கொள்கையில் 2 பேருமே ஒன்று அப்படிங்கிறீங்க, அப்படின்னா எப்படி ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மாற்றமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வச்சிருக்கார். சரி, இந்த கொள்கை அப்படின்னு சொல்லி வந்ததுனால கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலை ஒன்று திறக்கக்கூடிய ஒரு விழா. அப்போ அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவுக்கு யாரை அழைத்திருக்கிறார்கள்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அங்கே துரை வைக்க அவர்கள் வந்திருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க வந்திருந்தாங்க. விசிகாவினுடைய இந்த விழா அப்படிங்கிறது பெருவாரியாக இருந்தது. அம்பேத்கர் சார்பு இருக்கக்கூடிய பாடலை மட்டும்தான் ஒளிபரப்ப வேண்டும், அதை விடுத்து திமுகவினுடைய பாட்டை யாரோ போட்டிருக்காங்க, அப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி விசிகாவினர் அங்கே என்ன செஞ்சாங்க, இது வேணாம், இது அரசியல் நிகழ்வு கிடையாது, இது அம்பேத்கர் சிலை திறப்பு, அப்படின்னா நீங்கள் அம்பேத்கர் சம்பந்தமான பாடலை மட்டும் போட்டுக்கோங்க, திமுகவினுடைய பாடலை போடக்கூடாதுன்னு சொல்லி அங்கவே பெரிய பிரச்சனை வந்ததை எல்லா மீடியாவும் கவர் பண்ணாங்க. ஸோ கூட்டணி கட்சியில் இருக்கீங்கப்பா விசிகாவும் திமுகவும், இங்கே ஏன் இவ்வளோ சலசலப்பு வருது அப்படிங்கிற கேள்விக்கு, கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அரசியல் வேற, இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு வேற. இந்த நிகழ்வு அம்பேத்கரனுடைய சிலை திறப்பு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விசிகாவினர் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய கொள்கை என்னவோ அதை விட்டு கொடுக்காமல், அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை என்னவோ அதையும் விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள். சரி, அடுத்ததான் நடந்த இந்த சிலை திறப்பு விழா, அதில் உதயநிதி அவர்கள் பேசினது பியூர் அண்ட் பியூர் அரசியல் தான். அதில் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியதை விட திமுகவினுடைய இந்த கூட்டணியை பாருங்க, இது முக்கியமான கூட்டணி, நம்ம 200க்கும் அதிகமான இடங்களை வெற்றி பெற வேண்டும், அதற்கான கூட்டணி இது, ஏதோ தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, இது கொள்கைக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை முடிச்சிருந்தார். ஸோ கொள்கைக்கான கூட்டணி அப்படின்னு சொல்றதுல மாற்றுக்கருத்து இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்மளாலையும் மறுக்க முடியாது. அதிமுகவில் கூட எதற்காக கூட்டணி யார் கூட வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக புரியலை. அதிமுக பாஜக கூட்டணியை எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது எதன் அடிப்படையில் இந்த கூட்டணி அப்படிங்கிறது பெரிய அளவில் மறுபடியும் ரீச் ஆகும் அப்படிங்கிற கேள்வியை திமுக காரங்க கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணியை பற்றி விமர்சிப்பதற்கு அதிமுகக்கோ பிஜேபிக்கோ சரியான ஒரு தருணம் கிடைக்கவில்லை. ஏன்னா கூட்டணிக்குள்ள பெரிய அளவில் விரிசல் கிடையாது, அதனால அதற்கான தேவை எதிர்கட்சிக்கு வரவும் இல்லை. இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுகவினுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணியில் வெகு விரைவாக அவங்க பல முடிவுகளை எடுக்கிறாங்க. அந்த முடிவுகள் அடுத்தடுத்த தேர்தல் வியூகத்துக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசியல் செய்யலை அப்படின்னா நிச்சயமாக 2026லையும் யார் தான் ஜெயிக்க போகிறாங்க, திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஏன்னா ஸ்ட்ராங்கான கூட்டணி, பெரிய அளவில் அலைன்ஸ், மக்கள் மத்தியில் நெகட்டிவிட்டி இருந்தாலும் இன்னும் 6-7 மாதங்கள் இருக்குது அப்படின்னா என்ன வேணாலும் மாற்றலாம், எப்படி வேணாலும் அந்த அரசியலே அவங்க பக்கம் கொண்டு வரலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறோம், அதற்கான ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேன்சியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது வரலாம். நிறைய ஃப்ரீக்கான அறிவிப்புகள், இப்போ 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மாற்றலாம், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாயை கொடுக்குறோம், இல்லாட்டி 5000 ரூபாயாக கொடுக்குறோம். மகளிர் பேருந்து அப்படிங்கிறத இனிமேல் மாணவர்களுக்கும் இலவச பேருந்து தான், ஆண்கள் அப்படின்னு முதியவர்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மடிக்கணினி, அடுத்ததாக சோலார் பேனல் பல இடங்களிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் டிவி அப்படிங்கிறத மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிங்கிற பல விஷயங்கள் இனிமேல் ஃப்ரீயாக கூட அவங்க என்ன செய்யலாம், நிறைய வாய்ப்புகள், அதாவது இந்த தேர்தல் அறிவிப்புகள் வரலாம். அப்போ இதெல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது திமுகவினுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி கூடவே அவங்களுடைய கூட்டணியும் உறுதியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எதிர்கட்சிகள் நிறையவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் கடைசியாக கொடுத்த அந்த ஸ்பீச்சில் அவருடைய முழக்கம் ஒன்று இருந்தது, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் இல்லை, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள், தலை நிமிர சேரி திரளும் அன்று தலைகீழாய் நாடு புரளும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த முழக்கத்தை அவர் முழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அருண்ராஜ் ராஜினாமா ஏற்பு அப்படிங்கிறது தான். இந்த அருண்ராஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆலோசகராக இருக்கிறார். எனவே அவருக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்ட பொறுப்பு வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்றும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை செயலாளராக அவருக்கு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டு இருக்கு. அடுத்ததா பொன்முடி அவர்களை பற்றியான செய்தி தான்.
பொதுவாக சர்ச்சை அப்படின்னு சொன்னாலே திமுகவில் 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பொன்முடி. இப்போது அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி பொன்முடி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்றால், விழுப்புரத்தில் திமுக செயற்குழு கூட்டத்தில் பொன்முடியின் புகைப்படம் புறக்கணிப்பு. கூட்டத்திற்கு வந்த அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்த திமுகவினர். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்ட பேனரிலும் பொன்முடியின் படம் புறக்கணிப்பு. அங்கேயும் படம் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 8 மண்டல பொறுப்பாளர்களை நியமித்த திமுக தலைமை ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை ஒதுக்கியிருக்கிறார்கள். 8 பேர் கொண்ட பட்டியலிலும் பொன்முடியின் பெயர் இடம்பெறவில்லை. விழுப்புரத்திலேயே ஓரம் கட்டப்படுவதால் பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடிந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொன்முடி அவர்கள் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியும். இல்லை தலைமை என்ன முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்களும் சொல்லிடலாம். ஸோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு பிறகு பெரிய அளவில் ஓரம் கட்டப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் அப்படிங்கிறது தான் இப்போது பலருடைய கருத்தாக நாம் பார்க்கலாம். அடுத்ததா தினேஷ் அப்படிங்கிற அந்த இளைஞரை பற்றி நம்ம படிச்சிருந்தோம். அரசியல் சதுரங்கத்தில் பேசியிருக்கோம். அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை அதிகாரிகள். உடனடியாக அவங்களுடைய 2 சகோதரிகள் என்ன செய்கிறாங்க, தகாத வார்த்தையில் காவல்துறை அதிகாரிகள் திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே விஷம் குடிக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரி இறந்துடுறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. கள்ளச்சாராயத்தை காப்பாற்ற எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் காவு வாங்க அறிவாலயம் அரசு தயாராக இருக்கும் என்பதற்கான மற்றொரு ஆதாரம்தான் தஞ்சாவூரில் நிகழ்ந்த பயங்கர சம்பவம். இந்த சம்பவத்தை அவர் விவரிக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் நடுக்காவேரியில் கள்ளச்சாராயம் விற்பவர்களை தட்டி கேட்ட இளைஞர் தினேஷ் மீது போலி வழக்கு பதிந்து கைது செய்த திமுக அரசின் ஏவல் துறையினர், காவல்துறை ஒட்டுமொத்தமாக இவர் என்ன செஞ்சிருக்கார், ஏவல் துறையினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை விடுவிக்க கோரி அவருடைய 2 சகோதரிகளும் காவல் நிலையம் முன்பு தற்கொலை செய்ய முயற்சித்த போது தரைக்குறைவாக பேசியதோடு தாமதமாக சிகிச்சைக்கு அழைத்து சென்றதால் தினேஷின் இளைய சகோதரி கீர்த்திகாவின் உயிர் பறிபோனது. மறைந்த கீர்த்திகாவின் இறப்பிற்கான நியாயத்தை பெற்றுத்தரும் பொருட்டு தேசிய SC/ST ஆணையம் தானாக விசாரிக்க முன்வந்த நிலையில், ஸோ இந்த வழக்கு எப்படி மாறுது, SC/ST வழக்காக மாறுது. ஏன்னா இப்படி ஒரு உயிர் போயிருச்சு, அது ஏன் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தேசிய SC/ST ஆணையம் தானாக விசாரித்து அதில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கவில்லை திமுக அரசு அப்படின்னு சொல்லி இவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். தேசிய SC/ST ஆணையத்தின் டெல்லி அலுவலகத்திலேயே மே 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு மே 17ஆம் தேதி ஆட்சியாளர் பெறப்பட்ட கடிதம் மிக தாமதமாக மே 20ஆம் தேதி இரவில் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மே 22ஆம் தேதி உங்களுடைய வாக்குமூலத்தை கொடுங்க அப்படின்னு சொன்ன அந்த கடிதம் 17ஆம் தேதியே இங்கே வந்தாலும் 20ஆம் தேதி நைட்டு தான் யாருக்கு கொடுத்துருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்க 20ஆம் தேதி நைட்டு கிடச்சிச்சுன்னா ஒரு நாளில் எப்படி டெல்லிக்கு போக முடியும்? ட்ரெயின் ஏறி போனாலுமே 2 நாள் ஆயிருமே, அவங்களால ஃப்ளைட்டு பிடிச்சி வர முடியாது. ஸோ இதெல்லாமே எப்படி அவர் பார்க்கிறார், நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி பார்க்கிறார்னா, ஒருவேளை அவங்களால டெல்லிக்கு போக முடியலன்னா, அந்த வாக்குமூலத்தை அவங்க கொடுக்கலன்னா, இந்த பக்கம் காவல்துறை அதிகாரிகள் செய்தது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும். ஸோ இதை பிஜேபி கையில் எடுத்திருக்காங்க. பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள அக்குடும்பத்தினர் ஒரே நாளில் எப்படி டெல்லிக்கு செல்வது என்று தெரியாமல் தவித்த போது பிஜேபி தமிழ்நாடு தென்காசி மாவட்ட தலைவர் திரு ஆனந்த் ஐயாசாமி தனது சொந்த செலவில் அவர்கள் விமானத்தில் அனுப்பி வைத்து குறிப்பிட்ட தேதியிலேயே அவர்களை தேசிய SC/ST ஆணையத்தின் முன் ஆஜராக வழிவகை செய்துள்ளார். தற்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் படத்தில் தானே பார்த்துருப்போம். 22ஆம் தேதி போகணும், 20ஆம் தேதி நைட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி அந்த லெட்டர் கிடைக்கிது. அந்த லெட்டரை வச்சுட்டு 2 தினங்களில் போகிறது சாத்தியமே இல்லை. திடீர்னு ஃப்ளைட்டு பிடிச்சி அனுப்புகிறாங்க. என்னமோ நடக்குது. அதை அவங்கக்கிட்ட வந்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.